எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்திருக்கிற மீடியா முதல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா, கேள்விங்கள்லாம் அப்படி எல்லாம் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே. இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு பண்ணாத என்னது சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு. நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடனில் பயம் இருக்கும். அவங்க அவ்வளோ கலக்குறாங்க. யுவர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். சூப்பர் யுவர் சூப்பர். அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும். பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 year இல்லை 6 months அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரில. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு யாராவது அருவா எடுத்துட்டு வர போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பக்ஸ் தான் அப்படின்னு. அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறமா ஸ்ட்ரைட்டா நான் இங்கே வந்துடுறேன். அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான்னா ஒரு கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கை. அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான், ஐ லவ் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து இப்போ நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது பண்ணுங்க அந்த மாதிரி. எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிகம் படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th அப்பா டேங்க அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆக்கிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயில் ஆகிறேன்னா அப்போ பாருங்க. ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன். சொன்னீங்கல்ல நான் நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே, தப்பா நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்க மேல இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்றது இல்லை. எப்பயாச்சும் தெரியாம வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளை கெட்டின அளவு சொல்லுவேன், அவ்வளவுதான். அதே மாதிரி பேரரசு சார் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கை மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன இந்த படம் அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. திருப்பாச்சி நீங்க தானே சார்? திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யார் அந்த படம்? அப்போ பேர் உங்க சொல்லியிருக்கேன். அப்போ விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன். உங்க படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார். உங்க படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன். அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு 2 படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த மாதிரி. அப்புறமா ராபர்ட், கொரியோகிராஃபர் பூபதி, நம்ம ஆளுங்க தான். 2 பேரும் நம்ம ஆளுங்க தான். கிரேட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழெல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய, இந்த கீழே பருத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டு. பூபதியில நம்ம அது அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ்
நான் ஒரு 4-5 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி. நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க. ஒன் டே இட் வில் கம் தினேஷ். யூ வில் ஒர்க். அது மாதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க. அவங்க தினேஷ் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன். தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்ட். ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாரு. யோசிச்சுட்டு நாளைக்கு வரல. யோசிச்சது எப்படி போன்ல தெரியும், எங்க கூப்பிடலான்னு சொல்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்ட் தான். ஏன்னா அவர் சொன்ன பர்ஃபெக்டான ஆளு, அவ்வளோ நம்பிக்கையான ஆளு ஆனந்த். அப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர் கரெக்ட் தான். அவர் 3 படம் இப்பதான் தெரிஞ்சது. ஆமா இல்ல, ஏன்னா எங்க போனாலும் இவர் தான் தெரியுறாரு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியா. அவரை மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் சும்மா ஜாலியா கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லா அப்படி ரொம்ப ஜாலியா இருப்பேன். தினில் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்துல. அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி எடிட்டிங்ல போகும். இங்க எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால அவருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆயிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படுனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன். ஓகே. பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எதுக்கு, பட விஷயத்துக்காக இல்லை, சும்மா சாதாரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆளு, அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆயிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஜோபி சார் இஸ் ஆல்சோ. அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேற ரேஞ்சு நட்பு. கிரேட். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம டிராவல் பண்ணுன்ட்டு எனக்கோட ஆசை உங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, அப்பா என்ன ஹார்ட் ஒர்க். நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்தே. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல. அவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா. குட், வெரி குட். அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மதிப்பு எல்லாருமே அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ். அண்ட் ஒன் மோர் தேங்க்ஸ் டு சங்கர் சார். ஏன்னா இந்த பேட்டர் ஆப் பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்ஸ் டு சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக். ஸோ அவங்க 2 பேருக்கும் விட இந்த பாட்டுக்கு காரணமானது அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. It's so nice to see faces that I recognize since years. And unga smile ella paatittu I feel so warm and welcomed here in Chennai. So rumba nandri to the entire media fraternity. Of course, inge vandirka guests, Perasu sir, and everybody, all the artists, technicians of Peter App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Peter App 27 September release ஆகப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபில்மில். இன்னும் நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபில்ம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபில்மில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் வித் பிரபுதேவா சார். யூனோ எப்பவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா. ஸோ ஃபைனலி தட் ஹாஸ் கம் ட்ரூ. அண்ட் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு டான்ஸ் டு முகாப்லா, காதலன், சப்னே சாங்ஸ் இன் பாம்பே. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது that today I am getting to finally be in the same frame as him. And that comes with a lot of responsibility. And I feel very honored to be sharing screen space with him. Nariya rehearsals ella panne.
so that he doesn't have to do many takes because of me. So I'm really, really happy to share screen space with him. என்னோட நார்த் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தட் ஐ ஆம் ஆக்டிங் வித் பிரபு தேவா சார். எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒன்லி இந்தியன் சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஒரு வேர்ல்ட் ஐகான், வேர்ல்ட் லெஜண்ட்னு சொல்லலாம். Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on. But thank you so much, sir, for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter App, and I think it's so important for a film to have the quality that it deserves. And Joby sir has really left no stone unturned. இந்த ஃபிலிம்க்கு என்ன வேணும் அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கிராண்டியர் கொடுத்துருக்காங்க. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் he has really, really brought this film to the level that it is today. So all thanks to Joby sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take on movie making. ரொம்ப ஒரு யூனிக் ஒரு டிஃப்ரெண்ட்டான he has an approach and portrayal. I found it so refreshing, and Peter App is going to be a proof of that, when the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you, Sinu sir, for making Peter App what it is today. And of course, Mrs. Riya Sinu, who stood behind him like a rock. She was fantastic. Peter App, I think, in the film, one of the main lead character music play pandrathu. So I have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music. And it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது, இந்த படத்தில் எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. Every song is catchy. Every song you wake up in the morning singing it in your head, So அந்த மாதிரி ஒரு addictive album இருக்கு. Thank you, Iman sir, for giving us fantastic songs to dance to. Our DOP, Jeetu sir, to bring the director's vision on screen, Jeetu sir has really, really made the film look what it is and brought all the characters to life. So special thanks to him. And Dinil, our writer, the story is such a major foundation of any film. So this is no different. So thanks, Dinil, for giving such a beautiful story. Sunny, for being here with us. And welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and we'll see more of you here. Of course, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Anandar, and all artists, all technicians, big, big thank you, Vivek sir, Prasanna Garu, Prasanna sir. Sorry, I'm doing Telugu films also, so a lot of Telugu is coming out. Prasanna avaru and Karthik avaru from the distribution side, Vijay Kant, everyone. Who else am I forgetting? Every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and I hope I'm Pavitra or everyone who is here. Thank you again to the entire media, PRO Yuvraj, for having this kind of great support from the entire media, and hope to see you guys soon. So please go watch Peter App on September 27th. Lots of love. I wanted to say, Joby sir, Sinu sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me a part of your larger-than-life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language. I understand love. I understand passion.
And I do believe that with that, this film can be a super duper hit. And God bless you all. And God bless everybody who made this film. And thank you so much. And please support the film. Mwah, love you.